இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல MCR Pure Cotton Club formals and casual shirts. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மக்கள் வாக்களிக்கிற பிஹேவியர்ல ஏதாவது பேட்டர்ல ஏதாவது சேஞ்ச் இருக்கா? சொன்னா யார் வரணுங்கிறத விட யார் வரக்கூடாது அப்படின்னு ஓட்டு போடுறது இருப்பாங்க. இதை தாண்டி அடுத்தது என்ன யோசிப்பாங்கன்னு பொதுவாக பார்த்துருக்கோம் அப்படின்னா, போலரைசேஷன் கன்ஃபார்ம்டு இருக்கு. அது ஜாதியிலையும் இருக்கு, மதத்துலையும் இருக்கு. அது இல்லாததெல்லாம் சொல்றதெல்லாம் தப்பு. அதெல்லாம் நிறையவே இருக்கு. இந்த ஊர்ல இந்த ஜாதி தான் ஜாஸ்தி இருக்கு, A+B+C+D+Eங்க. இதுல A E சேர்த்தா நம்ம ஜெயிச்சிடலாம். அப்ப ஏக்கு வந்து 29% இருக்கு, ஈக்கு வந்து 6% இருக்கு. இந்த 35% டார்கெட் பண்ணு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏத்த மாதிரி வேட்பாளரை செலக்ட் பண்ணி இறக்கினதெல்லாம் உண்டு. இன்னைக்கும் அதான் நடக்குது. The religious polarization has never worked in favor of BJP in Tamil Nadu because caste polarization and linguistic polarization is much more important. சரி, இன்னைக்கு டிஜிட்டல் எரா வந்ததுக்கு அப்புறம் டிஜிட்டல் கேம்பெயின் ஒரு பெரிய ரோல் வந்து பிளே பண்றது. இப்பவும் வந்து விஜய் மேலாக்கி பர விமர்சனம், அவர் களத்துக்கு வர மாட்டாரு. ஆனா அவங்க டிஜிட்டல்ல அவங்க பயங்கர வேகமா இயங்குறாங்க, நிறைய விஷயங்களை பண்றாங்க. களத்துக்கு இவர் வரத்துக்கு இன்னும் டைம் எடுத்துப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் டைம் எடுத்துப்பாரு, இன்னும் ஒரு 3-4 months ஈஸிலி. எஸ், ஸ்டார் வேல்யூங்கிறது எப்படின்னா, பார்க்க முடியாம இருக்கும்போது தான் ஸ்டார் வேல்யூ. டெய்லி நான் ரோட்ல அவரை பார்த்துட்டேன்னா வேல்யூ இல்லாம போயிடுமோன்னு என்னமோ நினைக்கிறாங்க. திரும்ப வாரிசு அரசியல் விமர்சனம், தேர்தல் உண்மையிலே எதிர் ஒலிக்குதா இந்த மாதிரி விஷயங்களை? எதிர்க்க இருக்கிறவங்க வந்து இது ஒரு இஷ்யூ ஆக்கி அதை உள்ள நல்லா ஸ்ட்ராங்கா கொண்டு போய் மக்களுக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொண்டு வரணும். அது என்ன இஷ்யூவா வேணா இருக்கும். அந்த இஷ்யூ வந்து இதெல்லாம் ஒரு இஷ்யூவே இல்லை அப்படின்னு எப்போ போகணும்னா, when it's not presented well. அந்த இஷ்யூ வந்து இதுதான் பெரிய இஷ்யூ, யோசிச்சு பண்ணுன்னு திருப்பி சொல்லும் போது அது இஷ்யூவா மாறும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அங்கே சென்னை சிட்டிக்குள்ள வந்து திமுகவுடைய கோட்டைன்னு சொல்லுவாங்க. சவுத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட கோர் வாக்கு வங்கி இருக்க ஏரியா, முக்குளத்தூர் வாக்கு வங்கி இருக்க ஏரியா, அது அதிமுகவோட கோர் பெல்ட்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு சினாரியோ வந்து எல்லா தேர்தல்களையும் ஒரு பேட்டர்ன் இருக்கு. இல்லை விஜய் வந்து இந்த ஈக்குவேஷன் ஏதாவது கலைப்பாரா? திரு விஜய் ஆஸ் அ பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய செக்மெண்டட் கம்யூனிட்டி ஓட்ஸ் எல்லாம் பிரித்து ஒரு நியூட்ரல் வேவ் ஓட் ஒன்று அவர் ஃபேவராக கொண்டு வருவாருங்கிறத அசஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ். இன்னைக்கு நிலைமைக்கு அந்த மாதிரி எதுவும் நடந்த மாதிரி தெரியல. திமுக வந்து ஒரு பெரிய செல்வாக்கோட இருக்கும்னு அவங்க நம்புறாங்க, நாங்கள் நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்கோம்னு நம்புறாங்க. இப்போ கூட்டணிக்கு சீட்டுகள் பிரிச்சு கொடுக்கும்போது கடந்த வாட்டி இருந்த அதே ஈக்குவேஷன்ல கொடுப்பாங்களா, இல்ல இந்த முறை உதயசூரியன் இன்னும் அதிக சின்னத்துல அலைன்ஸ் பார்ட்னர்ஸ்க்கு பார்கெனிங் பவர் ஜாஸ்தி தான் ஆகும். ஆயிருக்கா இன்னமும் கூட ஆகும். ஓகே, எப்படி ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் 150 சீட்டாவது ரெட்டலையும் சூரியனும் நிக்கணும்னு எய்ம் பண்ணுவாங்க. இதுல திமுக என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏடிஎம்கே பிளஸ் விஜய் சேர்ந்தா அப்போ விஜய்க்கு எத்தனை சீட்டு இருக்கு? தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஹேஸ் வெரி எக்ஸைட்டிங் டேஸ் அஹெட். அதுல வந்து ஒரு ஹெட்லைன் கிராபரா திரு விஜய் நீ கண்டிப்பா இருக்காரு. பட் பியாண்ட் த ஹெட்லைன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் மேட்டர்ல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தட் இஸ் சம்திங் விச் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஹஸ் பீன் வெரி கிளியர். அது டிஎம்கே ஆட்சியா இருக்கும், ஏடிஎம்கே ஆட்சியா இருக்கும். கூட்டணி கட்சிகள் பலத்தோட ஆட்சி அமைத்தாலுமே கூட அது வந்து இந்த 2 திராவிட கட்சிகளோட ஆட்சியா தான். அது மாறாதாங்கிற தேர்தலா தான் 2026. 15 ஆண்டு காலமா மக்கள் வாக்களிக்கிற பிஹேவியர்ல ஏதாவது பேட்டர்ல ஏதாவது சேஞ்ச் இருக்கா? ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க, சட்டப்பேரவையில் ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க, உள்ளாட்சிகள்ல அந்த லோக்கல்ல அவன் என்ன செஞ்சிருக்காங்கிறத பார்த்து வாக்களிப்பாங்க. இந்த மாதிரி பேட்டர்ன்ல ஏதாவது நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த மாதிரியான விஷயம்? யாருக்கு எனக்கு ரீச் இருக்குமோ, நீங்க சொன்ன மாதிரி தான் எனக்கு யார்கிட்ட ரீச் இருக்குமோ அவங்களுக்கு எப்பவுமே ஒன்று என்ன கவனிப்போம்னா, யார் வரணுங்கிறத விட யார் வரக்கூடாது அப்படின்னு ஓட்டு போடுறது இருப்பாங்க. இதை தாண்டி அடுத்தது என்ன யோசிப்பாங்கன்னு பொதுவாக பார்த்துருக்கோம் அப்படின்னா, போலரைசேஷன் கன்ஃபார்ம்டு இருக்கு. அது ஜாதியிலையும் இருக்கு, மதத்துலையும் இருக்கு. அது இல்லாததெல்லாம் சொல்றதெல்லாம் தப்பு. அதெல்லாம் நிறையவே இருக்கு. அந்த போலரைசேஷன் இருக்கும்போது நீங்க 2 வேட்பாளர்கள் பார்க்கும்போது, இந்த வேட்பாளர் வந்து என் ஜாதிக்கோ இல்லை என் ஜாதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு செக்டுக்கோ அவர் பரிச்சயம் அப்படின்னா இவர் எப்படி விட்டு கொடுத்துட முடியும் அப்படின்னு போட்டுருவாங்க. சரிங்களா? ரொம்ப ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதெல்லாம் கூட மெமரியில் கொண்டு வந்து ஓட்டு போடுறதெல்லாம் ரீசன்ட் பாஸ்டில் கூட நடந்திருக்கு. சரிங்களா? இதெல்லாம் கன்ஃபார்ம் இருக்கு. இதை தாண்டி கவர்ச்சிகரமான திட்டங்கள், தேர்தல் அறிக்கைகளில் கொடுக்குற கன்ஃபார்ம்டு. நான் வந்து மகளிருக்கு இது கொடுப்பேன், இல்லை மகளிருக்கு ஏற்கனவே கொடுத்தது மிக்சி கிரைண்டர், டிவி, இதெல்லாம் வந்து கன்ஃபார்ம்டு உண்டு, இல்லாமல் கிடையாது. இது இல்லாமல் பொதுவாக என்ன ஜென்ரலாக யோசிப்பாங்க, விலைவாசி எல்லாம் எப்போவுமே உயர்ந்துகிட்டே தான் போகுது. நீங்கள் இப்போ போயிட்டு இந்த ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், இருக்குது, நல்லா இல்லை, இது பிரமாதமாக இருக்குன்னு என்றைக்குமே யார், அது இவங்களுக்காகட்டும் பிஜேபிக்காகட்டும் ஏடிஎம்கேக்காகட்டும்
பிரமாதமா இருக்குன்னுலாம் எப்பவுமே சொல்ல மாட்டாங்க. மக்கள் இப்படி சொல்றது இல்ல. ஏன்னா அது மைண்ட் செட்டே அப்படிதானே. நீங்க என்ன பண்ணாலுமே உங்களுக்கு 100 மார்க் போட்டுருவாங்களா? நீ இதை இப்படி பண்ணியிருக்கலாம் ஆனா இப்படி பண்ணிட்ட. அது என்னன்னா அதுல இன்னும் ஒரு செக் அண்ட் பேலன்ஸா நான் வைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இது எப்பவுமே உண்டு. அதை மீறி வந்து அந்த ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கே ஓட்டு போடுறதுக்கு வேட்பாளரோட ஜாதி மதம் இதை தாண்டி வந்து புதுசா வந்திருக்கக்கூடிய இதுகள் அறிவிப்புகள் இதை தாண்டி எதிரில் இருக்கிறவங்க வந்து இவங்களை சேலஞ்ச் பண்ற அளவுக்கு இருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. இல்லையா, ஐயோ இவனுக்கு போட்டு எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு மக்கள் வெளிப்படையா இந்த மாதிரி நம்ம ஒப்பீனியன் கேட்கும்போது வெளிப்படையா சொல்றாங்களா? இவங்களுக்கு இல்லைங்க எங்களுக்கு பிரச்சனை இருக்கு, உங்க மேல நம்பிக்கை வச்சா கன்ஃபார்ம் சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு வந்து அரசியல் பேச ரொம்ப பிடிக்கும். ஓகே, இந்தியாலேயே பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அரசியல் பேச ரொம்ப பிடிக்கும். நீங்க பல மாநிலங்கள் எடுத்துருக்கீங்க, இதுல தமிழ்நாடு வந்து ரொம்ப ஓப்பனா ஜாலியா பேசுவாங்க. ஓகே, அவங்களுக்கு உங்களை தெரியணும், உங்களை நம்பணும், நீங்க வந்து அவங்களை ஏமாத்தாம இருக்கணும். அந்த மாதிரிலாம் இருந்துட்டீங்க அப்படின்னா கேஷுவல் கான்வர்சேஷன் அதெல்லாம் நீங்க என்ன ஏது அப்படின்னு. இன்ஃபேக்ட் நம்ம ஸ்டேட்லயும் ஆந்திராலையும் பார்த்தீங்கன்னா பச்சையெல்லாம் குத்திருப்பாங்க. ஆமா, ரெட்டையிலாம் கையில குத்திட்டு சூரியனெல்லாம் கையில குத்திட்டு அப்போ அவங்க கிட்ட பேசும்போதே இவங்க வந்து இங்கதான் ஓட்டு போடுவாங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆனா இவங்க உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் கொடுப்பாங்கன்னா அவங்கள சுத்தி இருக்கிறவங்கலாம் என்ன பேசியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யங்கள்லாம் அவங்க கிட்ட கிடைக்கும். நீங்க போலரைசேஷன் சொல்லும்போது அதுவும் குறிப்பா இந்த 2014 பிரதமர் மோடி பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த வார்த்தை அதிகமா இந்திய அரசியல்ல புழக்கக்கூடிய வார்த்தை. இது நீங்க பார்த்த ஒரு பெஸ்டான ஒரு போலரைசேஷன், சூப்பரா பண்ணிட்டாங்க, நல்ல ஒரு சக்சஸ், இதை கரெக்டா பண்ணாங்க, இது ஃபெயில் ஆச்சு, அந்த மாதிரி ஏதாவது 2-3 இன்சிடென்ட் அப்படின்னாலே போலரைசேஷன் தான். இது பிரதமர் மோடிக்கு முந்தைய காலத்துல இருந்து இங்கெல்லாம் இருக்கு. நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, ஜாதி இந்தந்த ஜாதிக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்து வேட்பாளர்களை இறக்கி, நான் பேரெல்லாம் சொல்ல வேண்டாம், நீங்களும் சரி பார்க்குற எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க, எல்லா கட்சிகள்லையுமே இருக்கு. எஸ், எந்த கட்சியிலையாவது வந்து இந்த ஊர்ல இந்த ஜாதி தான் ஜாஸ்தி இருக்கு, இந்த ஜாதி ப்ளஸ் A + B + C + D + Eங்க, இதில் A and E சேர்த்தா நம்ம ஜெயிச்சிடலாம். அப்போ ஏக்கு வந்து 29% இருக்கு, ஈக்கு வந்து 6% இருக்கு, இந்த 35% டார்கெட் பண்ணு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏற்ற மாதிரி வேட்பாளரை செலக்ட் பண்ணி இறக்கினதெல்லாம் உண்டு. இன்றைக்கும் அதான் நடக்குது. இது வந்து வெற்றிக்கான வியூகம் தான். இதை வந்து குறையா சொல்கிறதுக்கெலாம் எங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அந்தந்த கட்சி ஜெயிக்கணும்னு பார்க்குறாங்க. அப்போது போலரைசேஷன்லாம் பிரதமர் மோடிக்கு முன்னாடியே நிறையவே இங்கெல்லாம் இருக்குது. மதம் சார்ந்து ஜாதி சார்ந்து இது எல்லாமே இருக்குது. அதை தாண்டி ஒரு நீங்கள் கொஞ்சம் ஒரு 2000க்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா பணம், யாருக்கு வந்து பண பலம் இருக்கோ, தேர்தலில் செலவு, டிஜிட்டல் எரா வந்ததுக்கப்புறம் டிவியில் ஆடு கொடுக்கணும், டிஜிட்டலில் ஆடு கொடுக்கணும், பேப்பரில் ஆடு கொடுக்கணும், அதுக்கப்புறம் தேர்தலுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ரீச் ஆகணும், சோஷியல் ஒர்க்கெல்லாம் நிறைய பண்ணி அதுக்கு விளம்பரங்கள் தேடி இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, பரிச்சயம் ஆகணும். இதெல்லாம் பண்ணாதான் இன்னைக்கு ஒரு வேட்பாளர் போய் சேர்க்க முடியுது. இதுதான் வந்து புதிய கட்சிகளுக்கான ஒரு சேலஞ்ச். ஆர் திடீர்னு சின்னம் மாறிடுது நாம் தமிழர் கட்சி, அந்த சேலஞ்ச். அதிமுகக்கோ திமுகக்கோ அந்த சேலஞ்ச் ரொம்ப கம்மி. ரெட்டலை சூரியன், தாமரை கை, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இவங்களுக்கு இட்ஸ் ஈஸியர். ஸோ போலரைசேஷன் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் தேர். ஒர்க் நாட் ஒர்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒர்க் இட் ஆல்வேஸ் ஒர்க்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் எந்த பக்கம் காத்தடிக்குதோ அந்த பக்கம் இந்த காஸ்ட் இதெல்லாம் ஓடிடும். நாட் ஒர்க்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இந்த ரிலிஜியஸ் போலரைசேஷன் ஹேஸ் நெவர் ஒர்க்ட் இன் ஃபேவர் ஆஃப் பிஜேபி இன் தமிழ்நாடு, பிகாஸ் காஸ்ட் போலரைசேஷன் அண்ட் லிங்குவிஸ்டிக் போலரைசேஷன் இஸ் மச் மோர் இங்கே. அதுதான் நம்ம பார்க்குற லாஜிக். ஆனால் அது வெளிப்படையாக தமிழகத்தில் அந்த மாதிரி இப்போ நீங்கள் தேசிய அளவில் எடுத்துகிட்டா இந்த எலெக்ஷனில் கூட வெளிப்படையாக அந்த மதம் சார்பான விஷயங்களை பேசி அங்கே நடந்த ஒரு போலரைசேஷன், அந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே ஒர்க் ஆச்சு. தமிழ்நாட்டில் அது ஃபெயிலியர் ஆச்சு. இல்லை, தமிழ்நாட்டில் இட்ஸ் லிங்குவிஸ்டிக் போலரைசேஷன், அவ்வளோதானே. இப்போ ரொம்ப சிம்பிள் எடுத்துக்கோங்க. பிஜேபிக்கு ஓட்டு போடாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பிஜேபி வந்து வாக்காளர்கள் கிட்ட போய் சேர்றதுக்கு இருக்கக்கூடிய அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹிண்ட்ரன்ஸ், அது நேஷ்னல் பார்ட்டி, அது வந்து ஒரு தமிழ் பேஸ்ட் பார்ட்டி இல்லை அப்படிங்கிற ஒரு பிம்பம் தான். அப்புறம் அது ஒரு சர்டன் செக்மெண்ட் ஆஃப் காஸ்ட்டுக்கான பார்ட்டி அப்படிங்கிறது தான் இத்தனை நாளாக இருந்துட்டு இருந்திருக்கு. ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸாக அதை உடைக்க தான் நிறைய எஃபர்ட் போடுறாங்க. எஸ், இப்போ அதெல்லாம் உடச்சி எடுத்து கொண்டு வந்து பிஜேபியை வளர்க்குறது தான் அவங்களுக்கு சேலஞ்சாக இருக்குது. போலரைசேஷன்னா அது மதம் ஜாதி மட்டும் இல்லை, லிங்குவிஸ்டிக்கும் இருக்குது. இப்படி யோசிச்சு பாருங்கள். இப்போ திரு இபிஎஸ், கரண்ட் சிஎம் திரு ஸ்டாலின், இவங்கெல்லாம் தமிழில் ஸ்பீச் கொடுத்துருவாங்க. பிரதமர் மோடி வந்து இங்கே ஸ்பீச் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஹிந்தி இங்கிலீஷில் இருக்கும்போது அதை டிரான்ஸ்லேட் தான் பண்ண முடியுது. அப்படிப்பட்ட ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரை பார்க்க வருவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அவர் என்ன பேசுகிறாருன்னு புரியாமல் போகும்போது அவருக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க?
இப்போ அவரை திட்டி ஒரு 4 பேர் ஒன்று சொல்லிடுறாங்க இவர் இப்படி அப்படின்னு. அப்போ அவரை பற்றின ரீச்சே இல்லாத போது தேர் நாட் ஏபிள் டு ஸ்கோர். ஸோ போலரைசேஷன் இஸ் அக்ராஸ் பேராமீட்டர்ஸ், லாங்குவேஜ், ரிலிஜன், காஸ்ட்டு எல்லாமே தான். சார் இன்னைக்கு டிஜிட்டல் எரா வந்ததுக்கப்புறம் டிஜிட்டல் கேம்பெயின் ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணிருக்கு. ஆனால் இப்போவும் வந்து விஜய் மேலே வைக்கப்படுற விமர்சனம் அவர் களத்துக்கு வர மாட்டாரு. ஆனால் அவங்க டிஜிட்டலில் அவங்க பயங்கர வேகமாக இயங்குறாங்க, நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க. இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் எப்படி பார்க்குறீங்க? இப்படியும் ஒரு எரா ஏறுது, இப்படியும் ஒரு விமர்சனம் வைக்கப்படுது, இது ரெண்டும் எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப சிம்பிள் தானே சார். விஜய் வந்துட்டாங்க அப்படின்னா எல்லாரும் ஆதரவும் தெரிவிக்க மாட்டாங்க, எல்லாரும் எதிர்க்கவும் மாட்டாங்க. அவங்க கட்சி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்கள வந்து பாசிட்டிவாக காட்டிக்கிறதுக்கு எல்லா வேலைகளும் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த எதிரில் இருக்கிற விஜய் ஆஸ் அ ஃபோர்ஸ் வளர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க என்ன குறை சொல்லணுமோ அதுதான் அரசியல். எஸ், அது நடக்கத்தான் செய்யும். களத்துக்கு இவர் வரத்துக்கு இன்னும் டைம் எடுத்துப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் டைம் எடுத்துப்பாரு, இன்னும் ஒரு 3-4 months ஈஸிலி. எஸ், அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த பரந்தூர் விசிட் மாதிரி அப்பப்போ ஏதாவது விசிட்ஸ் இருக்கும். 3-4-6 months. சி யூ கான் ஃபிசில் அவுட் சார். இன்னும் 1 வருஷம் இருக்குது. அவர் இன்னைக்கு மெட்ராஸை நடக்க ஆரம்பித்து தமிழ்நாட்டை சுற்றி வரணும்னா 2 மாதத்தில் முடிச்சிடலாம். அவர் என்ன சுற்றி நடந்து வந்துகிட்டேவா இருக்க முடியும்? இதுதான் லாஜிக். இது நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணிலாம் பேசல. தேர்தல் கேம்பெயின் அந்த மாதிரிலாம் எடுத்து மக்கள் மனசில் நிலச்சி நிற்கணும் அப்படிங்கிற விதத்தில் மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மை அசம்ஷன் இஸ் அக்டோபர் நவம்பரில் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக ஃபீல்டுக்கு வந்து ஜான்வரியிலேருந்து ரொம்ப விகரஸாக இறங்கி க்ளோசர் டு எலெக்ஷன். இதுதான் எல்லாருமே பண்ண போகிறாங்க. ஒன்று, இட்ஸ் எக்ஸ்பென்சிவ்ங்க, இது நிறைய செலவாகும். நீங்களும் நானும் வந்து சாதாரணமாக போயிட்டு வந்துடலாம். இவங்க அரசியல் தலைவர்கள்லாம் அவங்களுடைய செக்யூரிட்டி இதெல்லாம் அவங்களுக்கு தேர்தல் செலவுகள் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் ஐ திங்க் தேல் டேக் தேர் டைம். அண்ட் ஸ்டார் வேல்யூங்கிறது எப்படின்னா பார்க்க முடியாமல் இருக்கும்போது தான் ஸ்டார் வேல்யூ. டெய்லி நான் ரோட்டில் அவரை பார்த்துட்டேன்னா வேல்யூ இல்லாமல் போயிடுமோன்னு என்னமோன்னு நினைக்கிறாங்களோ என்னமோ. அவர் போயிட்டு இருக்க இந்த ட்ராக் கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டு தெரியல, அவங்களுக்கு தான் தெரியும். 1 year அவருடைய இந்த எனக்கு கட்சி தொடங்கி 1 year ஆயிருக்கு. நீங்களும் நானும் வந்து தமிழ்நாட்டில் நிறைய அரசியல் பார்த்து பேசிட்டு வரவங்க. அதுபடி நம்ம சும்மா கம்பேரிசன் பண்ணி பார்த்தோம் வச்சுக்கோங்க. திரு விஜய் அவரும் என்ன பார்த்துருப்பாருன்னா, திரு விஜயகாந்த் அவங்களுடைய லெசன்ஸ் பார்த்துருப்பாரு, திரு சீமான் இவருடைய லெசன்ஸ் பார்த்துருப்பாரு, திரு கமல் இவங்களுடைய லெசன்ஸ் பார்த்துருப்பாரு. இந்த 3 பேரோட லெசன்ஸும் எடுத்துக்கிட்டு யார் யார் கரெக்டாக என்னெல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் வந்து இந்த 3 பேருக்கும் கிடைச்ச ரிசல்ட்ஸை விட பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒர்க் பண்ணணும்னு எதிர்பார்த்து ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறது என்னோட அசம்ஷன். ஓகே சரி, இப்போ 2024 தேர்தலில் திமுக கூட்டணி ஸ்வீப் பண்ணாங்க. ஆனால் அது மோடி வேணுமா வேண்டாமாங்கிற தேர்தல். இப்போ ஸ்டாலின் வேணுமா வேண்டாமாங்கிற தேர்தலில் மக்களுடைய இந்த ஓட்டிங் பேட்டர்ன்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? 2024 தேர்தலுமே கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா எதிர்கட்சிகள் பிரிஞ்சு நின்று மத்திய ஆட்சிக்கான வாக்கா பார்த்தோம். ஒருவேளை 2024 தேர்தலில் அதிமுக பாஜக சேர்ந்து இருந்திருந்தா ரிசல்ட் எப்படி இருந்திருக்கோங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரிசர்ச்சாவே பண்ணலாம். டெஃபினெட்லி சில சீட்டுகள்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். எதிர்கட்சிகள் கூட்டணி வந்து சில சீட்டுகளில் ஜெயிச்சிருக்கோம். 50-50 ரிசல்ட் வரதுக்கெல்லாம் கூட பாசிபிலிட்டி இருந்திருக்கலாம். இது வந்து பெரிய ராக்கெட் சயின்ஸே இல்லைங்க. வந்த ரிசல்ட்டை எடுத்து போட்டு ஏடிஎம்கே கூட்டணி ப்ளஸ் பிஜேபி கூட்டணி எடுத்த ஓட்டை சேர்த்து போட்டு ஆட் பண்ணாலே எத்தனை சீட் வருதுன்னு பார்த்துடலாம். அவ்வளோலாம் லாஜிக் வந்துடும். 26 நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் ஆன்டிசிபேட் பண்ணுறது என்ன நடக்கும்? இப்போ சிம்பிள், மாநில ஆட்சி எஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்க. வரக்கூடிய மாநில ஆட்சி வந்து என்னெல்லாம் ப்ராமிசஸ் கொடுக்குறாங்க, ரொம்ப எக்ஸைட்டிங்காக மாற்றம் யாராவது வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்களா, அவ்வளோதான் இப்போ பார்ப்பாங்க. இப்போ எப்படின்னா ரெண்டு பேர் இருக்காங்க. இந்த 2 பேரில் இவங்க வந்து இருக்கிறவங்க இவங்க வரப்போகிறவங்கன்னு வச்சுக்கிட்டா, இந்த இருக்கிறவங்களே இருந்துட்டு போட்டோம், வரப்போகிறவங்க அவ்வளோவா ஒன்றும் நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கல. ஸோ அது பாயிண்ட் 1. 2வது இருக்கிறவங்க மேலே கோபம் இருக்கணும். இனிமேல் நீ வேண்டாம், நான் வேறு யார்கிட்டயா போய்க்கிறேன் அப்படின்னு. இந்த 2 தான் நடக்க போகுது. இந்த 2த்தில் எப்படி மூவ்மெண்ட்ஸ் இருக்குங்கிறதான் பார்க்கணும். வாரிசு அரசியல் விவகாரம் ஏதாவது தேர்தலில், ஏன்னா டாஸ்மார்க் ஒரு காலத்தில் ஒரு சமயத்தில் பெரிய விஷயமா பேசப்பட்டது, அப்புறம் அது தேர்தல் வாக்குறுதியிலிருந்தே வெளியே போயிடுச்சு. திரும்ப வாரிசு அரசியல் விமர்சனம் தேர்தல் உண்மையிலே எதிரொலிக்குதா இந்த மாதிரி விஷயங்கள்? ஏன்னா தேசிய அளவுலையும் அது ஒரு பேசுபொருளாக ரொம்ப சிம்பிள் ஆகிடுது பாருங்களேன். அது எதிரொலிக்காத விதத்தில் அதை வந்து ஒரு விஷயமே இல்லாமல் ஆக்கிடுறோம். எஸ், மக்கள் இந்த கருத்து கணிப்புல பேசுறாங்களா வாரிசு அரசியல் பத்தி பேசுறாங்க? கண்டிப்பா பேசுவாங்க. பேசும்போது சரி இந்த வாரிசு வரலன்னா வேற யார் வந்திருப்பா? இப்போ இந்த ஆள் வர வேண்டியது, இந்த ஆள் வராம இந்த வாரிசு மாதிரி ஒருத்தர் வந்து இதை தடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு கேஸ் வச்சா வேணா யாராவது ஐயோ ஆமா இல்ல அப்படின்னு சொல்லலாம். சரி இவரை நீங்க கொண்டு வரனா வேற யாரை கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு. அண்ட் இன்ஃபேக்ட் இப்போ எந்த அளவுக்கு அரசியல் பேசி, முன்னாடிலாம் நியூஸ் பேப்பர், நான் சொல்றது 90s, அதுக்கு முன்னாடி
அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா 95க்கு அப்புறம் டிவி வந்ததுக்கப்புறமே அரசியல் டெலிவிஷனில் வந்த நியூஸ் கவரேஜால் எப்படி ஒரு ஆட்சி போச்சுன்னு உங்களுக்கு தெரியும். டிஜிட்டல் வரும்போது இன்னும் அந்த டிஜிட்டல் போலரைசேஷன் ஆஃப் ஓட்டர் மைண்ட் செட் என்னன்னு, என் கட்சி தான் ரைட்டு, என் கட்சி தப்பே பண்ணாலும் என் கட்சி பண்ண தப்பை நான் ஜஸ்டிஃபை பண்ணுறது தான் டிஜிட்டல் வேர்ல்டாக மாறிடுச்சுங்கிறதும் உங்களுக்கு தெரியும். இப்போ எங்கே வந்துருச்சுன்னா இந்த வாரிசு அரசியல்லாம் திருப்பி 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 பேசி பேசி சரி இவர் வரலைன்னா வேறு யாரை வர வச்சுருப்பீங்க, இந்த மாதிரி லாஜிக் பேஸ்ட் டிபேட்டுக்குள்ளே தான் போகிறாங்க. கண்டிப்பாக இருக்கும் உறுத்தும், அதெல்லாம் மீறி நான் தான் சொல்கிறேன் பாருங்களேன், எதிர்க்க இருக்கிறவங்க வந்து இதை ஒரு இஷ்யூ ஆக்கி அதை உள்ளே நல்லா ஸ்ட்ராங்காக கொண்டு போய் மக்களுக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொண்டு வரணும். அது என்ன இஷ்யூவாக வேணால் இருக்கட்டும். அந்த இஷ்யூ வந்து இதெல்லாம் ஒரு இஷ்யூவே இல்லை அப்படின்னு எப்போ போகும்னா when it's not presented well. அந்த இஷ்யூ வந்து இதுதான் பெரிய இஷ்யூ, யோசிச்சு பண்ணுன்னு திருப்பி திருப்பி சொல்லும் போது தான் அது இஷ்யூவாக மாறுது. ஸோ அது வாரிசு அரசியலோ ஊழலோ வேறு என்ன வேணால் லிஸ்ட்டு போடுங்க, அந்த லிஸ்ட்டிலேருந்து ஒரு ஐட்டத்தை எடுத்து யார் வந்து அதை மக்கள்கிட்ட டே இவன் இதை பண்ணுறான் நான் தான் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு கொண்டு போகிறாங்களோ அவங்க தான். நீங்கள் பண்ண அந்த கருத்து கணிப்பில் உங்களுக்கு பயங்கர சர்ப்ரைஸாக ஏதாவது கருத்து கணிப்பு இருந்திருக்காங்க, அட இது நம்ம கவனிக்கலையே, இது சூப்பராக இருந்திருக்கே அப்படின்ற மாதிரி ஏதாவது? நிறைய உண்டு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு வாட்டி ஒன்று ரொம்ப ஜோக்காகவே இதெல்லாம் சொல்லுவோம், எக்ஸிட் போல் ரொம்ப கஷ்டங்க பண்ணுறது, ஏன்னா அந்த தொகுதியில் எல்லா பக்கமும் போனால் எடுக்கணும், உள்ளே ஒன்று போட்டுட்டு வெளியில் வந்து சொல்லணும். எஸ், அதை சொல்லும் போது 2-3 பேர் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. உள்ளே அவங்களுக்கு போடணும்னு நினச்சேன், நல்ல வேளை உங்களுதில் கரெக்டாக போட்டேன் அப்படின்வாங்க. அப்போ உள்ளே என்ன போட்டிங்க அப்படின்னா, உள்ளே வேற போட்டேன்னா அதை எங்கே இங்கே மாற்றி போட்டிங்க அப்படின்னு. இல்லை எனக்கு இவங்களுக்கு தான் போடணுன்றது மாற்றி அமுக்கிட்டு வந்துட்டேன். ஸோ அப்போ அங்கே போய் போல் பண்ணுற வரைக்குமே கட்சிகளோட வேலை இருக்குது. அவ்வளோ ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க, தேர்தல் ஜாலி, ஊரே பரபரப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் சீக்கிரம் போய் போட்டுறணும், நீ போட்டியா நான் போட்டேனான்னு கேட்டுக்கிறது இருக்கும், ஃபோட்டோ போடணும், அதெல்லாம் இருக்கும், ஜாலி தானே. அதுதான் எலெக்ஷன் வந்து இங்கே ஒரு பொறுப்பு மட்டும் இல்லை, ஒரு திருவிழா. அந்த திருவிழாவில் நானும் பங்கெடுத்தேன், அதில் நிறைய கதைகள் உண்டு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே அந்த ஊர்லேயே வந்து அந்த ஒரு ரோட்டில் போலிங் பூத் ரோட்லேயே இந்த கட்சியோடைய பூத் இருக்கும், அவங்க இருப்பாங்க, எல்லோரும் இருப்பாங்க, மாமா மச்சான் அக்கா தம்பி எல்லோரும் வேறு வேறு கட்சியில் உட்காந்துருப்பாங்க. திடீர்னு லஞ்ச் டைமில் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவாங்க. அங்கே இருக்கும்போது உங்களுக்கு பல்ஸ் தெரிஞ்சிடும், யாருடைய ஆட்கள் வந்து நிறைய ஓட்டு போட்டு போயிருக்காங்க, யார் கவலையாக இருக்காங்க, யார் சந்தோஷமாக இருக்காங்க, அங்கேயே நம்ம ஸ்மெல் பண்ணிட முடியும். சூப்பராக வரும், அதெல்லாம் சூப்பராக வரும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். தேர்தலோ அரசியலெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காம நம்மளோட ஃப்யூச்சர் எல்லாம் புரியுது, ஆனால் அதெல்லாம் மீறி ரொம்ப ஜாலியாக பார்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். இந்த எக்ஸிட் போல் நீங்கள் ப்ரீ சர்வே எடுத்துடலாம், எக்ஸிட் போல் எடுக்கிறது எவ்வளோ ஒரு சேலஞ்சான விஷயம். ரொம்ப சேலஞ்ச். எல்லாருமே என்ன நினச்சிப்பாங்கன்னா, இப்போ நான் போய் ஒரு போலிங்கே பண்ணுறேன் வச்சுக்கோங்க, என்னை மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்கேன் பண்ணிடுவாங்க, என் ஜாதி என்ன, நான் எப்படி தமிழ் பேசுகிறேன், நான் தமிழ்நாட்டுக்காரனா இல்லையா, நான் எந்த ஊர், அவங்க எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் நீங்களும் நானும் எல்லாருக்கிட்டையும் போட்டி வாங்கிட்டு வீடு ஃபுல்லாக பணம் வச்சுட்டுருக்கோம், இவ்வளோ தான் எல்லாருக்குமே லாஜிக். அதெல்லாம் கிடையாதுங்க, நாங்கள்லாம் இப்போவும் வாடகைக்கு தான் இருக்கோன்னு ஒருத்தத்துக்கிட்டே சொல்லிட்டு இருக்க முடியுமா, அதெல்லாம் லாஜிக்கே எடுபடாது. ஸோ அவங்களுக்கு மைண்டில் இருக்கிற இந்த டவுட்டெல்லாம் கழிச்சிட்டு உங்கள் ஃபீல்டு ஸ்டாஃப் கிட்டத்தட்ட 150 பேர் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. திடீர்னு யாராவது இவங்களை வந்து ஹராஸ் பண்ணுவாங்க, அடிக்க வருவாங்க, பேப்பரை பிடிச்சி கிழிச்சு போட்டுருவாங்க, எவ்வளவோ இருக்குது. அந்த ரிஸ்கெல்லாம் மீறி தான் இந்த வேலை பண்ணுவோம், ஏன்னா இது எங்கள் தொழில் பண்ணி ஆகணும். ஸோ இன்னொன்று எக்ஸிட் போல மக்கள் வெளிப்படையாக சொல்கிறாங்களா ப்ரீ சர்வே கம்பேர் பண்ணும்போது? மக்கள் வந்து சொல்லுவாங்க, அவங்க வெளிப்படையாக சொல்கிறாங்களா இல்லை உண்மையாக சொல்கிறாங்களா பொய்யா சொல்கிறாங்களா, ஏன்னா அவங்க சொல்லிடுவாங்க. ஆனால் மக்கள் பேசுகிறாங்க, பேச தயாராக இருக்காங்க, அதெல்லாம் சூப்பர். அதெல்லாம் வந்து ரொம்பலாம் கவலையப்பட மாட்டாங்க சார். என்ன நீங்கள் ஒரு பெரிய குரூவோட போய் நின்று நீ யாருக்கு போட்ட அப்படின்னு கேட்டால் வேணால் தயங்குவாங்க, ஏன்னா இட்ஸ் கெட்டிங் ரெக்கார்டட். ஒரு பேப்பரை கொடுத்துருவோம், கொடுத்து அவங்க ஃபில் பண்ணி மடக்கி எங்கள் பெட்டியில் போட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க. சரி, இப்போ இந்த 2024 தேர்தல் சமயத்தில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, பிஜேபி திரும்ப ஆட்சிக்கு வருங்கிறது எல்லாருமே சொன்னது. ஆனால் இந்த சீட் டிஃப்ரென்ஸ் ஒரு 400+ அப்படின்னு இருந்தது. ஆனால் அவங்க பெரும்பான்மை பெற முடியாத ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக தான் இருந்தாங்க. எங்கே இது ஆக்சுவலாக இந்த இடத்துல பெரிய விமர்சனம் வைக்கப்பட்டது இந்த வாட்டி? இது எங்கே தப்பு நடந்தது? யூபியில் தான் போச்சு. யூபியில் பிஜேபி வந்து அந்த ஒரு 30-35 சீட்டை தோக்காமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க எதிர்பார்த்த பிஜேபியோட 270-280 வந்திருக்கும், 300+ அப்பவும் தாண்டி இருக்க மாட்டாங்க. பிஜேபி டு அண்டர் பர்ஃபார்ம் இன் ஹரியானா அண்ட் மகாராஷ்டிரா, இது எல்லாருமே சொன்னது தான். மகாராஷ்டிராவில் பிஜேபி அவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்கன்னு எல்லாருக்குமே அப்போ தெரியும் லோக்சபா டைமில். யூபி தான் எல்லாருக்குமே ஷாக். யூபியை எல்லாரும் எப்படி இதுதாங்க சென்ட்ரலில் உட்காந்துட்டு நியூஸ் ரூமில் உட்காந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணுறதுங்கிறது. யூபியில் தான் ராமர் கோயில் கட்டிட்டாங்களே, ராமர் கோயில் கட்டிட்டா 80 சீட்டும் பிஜேபிக்கு வந்துடும். உத்தராகண்ட், ஹிமாச்சல், ராஜஸ்தானில் கூட சில சீட்ஸ்லாம் லூஸ் பண்ணாங்க. உத்தராகண்ட், ஹிமாச்சல் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டேட்லலாம் பிக்கப் பண்ணிட்டாங்க.
பீகாரில் பிக்கப் பண்ணுறாங்க, எல்லாம் வருது. எஸ், ஆனால் யூபியில் அவங்களுக்கு அடி விழும்போது தான் எவ்ரிபடி இஸ் ஷாக்ட். எல்லோரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க எனர்ஜியை வந்து ஒடிசா, மகாராஷ்டிரா இந்த மாதிரி ஸ்டேட்ஸில் தான் நிறைய போடுறாங்க. தமிழ்நாடுலாம் ரொம்ப ஏர்லியாகவே கிளியராக ட்ரெண்டு காட்டிடுச்சு. இல்லை, ஏடிஎம்கே பிஜேபி பிரிஞ்சு நிற்கிறாங்க. ஏடிஎம்கேவும் பிஜேபியும் கோயம்புத்தூரில் ஆகட்டும் இல்லை எங்கே ஆகட்டும் அவங்களுக்குள்ளே அவங்க ஓட்டை தான் பிரிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரெண்டு ரொம்ப ஏர்லியாக தெரிய வந்துடுது. பாண்டிச்சேரி, தருமபுரி மாதிரி சீட்லலாம் தான் ரொம்ப க்ளோஸாக போகும்னு பார்த்தா அதில் தருமபுரி ரொம்ப க்ளோஸாகவே போச்சு. பாண்டிச்சேரிலாம் டுவர்ட்ஸ் தி எண்டு கிளியராக ரிசல்ட்டே காட்டி. விருதுநகர் ரொம்ப க்ளோஸாக போச்சு. எஸ், விருதுநகர். எஸ். ஸோ நீங்கள் அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிரிஞ்சிருந்ததுனால அண்ட் சென்டரில் யார் நீங்கள் சொன்ன மாதிரி தான் அதுதான் பார்த்தோம். மகாராஷ்டிரா, ஹரியானாவை ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது வந்து யூபியில் முடியாமல் போனது. யூபியில் போல்ஸ்டர்ஸ் மேபி ஒரு லிட்டில் ஓவர் கான்ஃபிடென்ட். என்னென்னா இந்த ராமர் கோயில் கட்டிட்டாங்களே அப்படின்னு பிஜேபிக்கு தான் போடுவாங்கன்னு இருந்திருக்கலாம். அந்த இடத்துல ராமர் கோயிலை சுற்றி இருக்கிற விஷயங்களை அங்கே பிஜேபி கன்சிடர் பண்ண அந்த பிஜேபி இல்லை, போல்ஸ்டர்ஸ் சொல்கிறோம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு பிஜேபியிலலாம் தி நியூங்க. அதெல்லாம் பிஜேபியிலலாம் அது எந்த கட்சிக்கான இருக்கட்டும், அவங்களுக்கு களத்தில் என்ன நடக்குதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் சார். அவங்களுக்கு அதெல்லாம் தெரியும் போது தானே அவங்க அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாரையும் இது பண்ணி வச்சுக்கிறது. அண்ட் அவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியாக கூட இந்த மீடியா கம்யூனிகேஷன் இருந்திருக்கலாம்ல. 400 சொல்லி இவங்க தான் ஆட்சிக்கு வரப்போகிறாங்கன்னு பாக்கி சீட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு ஃபேவரபுளாக அந்த நெரட்டிவ் செட்டிங் தானே. சரி, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அங்கே சென்னை சிட்டிக்குள்ளே வந்து திமுகவுடைய கோட்டைன்னு சொல்லுவாங்க. சவுத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட கோர் வாக்கு வங்கி இருக்க ஏரியா, முக்குளத்தூர் வாக்கு வங்கி இருக்க ஏரியா, அது அதிமுகவோட கோர் பெல்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து வட மாவட்டங்கள் முழுக்க வந்து சாதி ரீதியான வாக்குகள் பிரியும். அங்கே திமுக பெரிய இடங்கள் தான். அதிமுகவும் சிவி சண்முகம் மாதிரியான ஆட்கள் வந்து அங்கே ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாங்கன்னு இப்படி ஒரு சினாரியோ வந்து எல்லா தேர்தல்களையும் ஒரு பேட்டர்ன் இருக்குது. இப்போ சமீபத்தில் நடந்த 21, 24 இந்த தேர்தலில் இதே பேட்டர்ன் தான் இருக்கா? 26லையும் இது கண்டினியூ ஆகுமா? இல்லை விஜய் வந்து இந்த ஈக்குவேஷன் ஏதாவது கலைப்பாரா? திரு விஜய் ஆஸ் அ பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த செக்மெண்டட் கம்யூனிட்டி ஓட்ஸ் எல்லாம் பிரித்து ஒரு நியூட்ரல் வேவ் ஓட்டு ஒன்று அவர் ஃபேவராக கொண்டு வருவாருங்கிறத அசஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ். இன்றைக்கி நிலைமைக்கு அந்த மாதிரி எதுவும் நடந்த மாதிரி தெரியல. டிஎம்கேக்கான ஓட்டு இருக்கும், ஏடிஎம்கேக்கான ஓட்டு இருக்கும், ஆட்சி இன்கம்பண்ட்டுக்கு எதிரான ஓட்டு இருக்கும். அதை ஆன்டி இன்கம்பண்ட் ஓட்டை வந்து ஏடிஎம்கே எப்படி எடுக்கிறாங்கங்கிறத பார்க்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி வெஸ்ட் வந்து அதிமுக கோட்டை அப்படின்னா டிஎம்கே அண்ட் ஃப்ரண்ட் இப்போ வந்து திரு செந்தில் பாலாஜி தலைமையில் பெரிய அளவுக்கு நம்மளுக்குலாம் தெரியாமல் எவ்வளவோ வேலை நடந்துட்டுருக்கலாம். அதை தகர்க்க பார்ப்பாங்க. ஏடிஎம்கே ஆன் தேர் பிஜேபியும் ஒரு பெரிய ஃபோர்ஸ். அதனால தான் இப்போ பார்க்கும்போது பிஜேபி ப்ளஸ் ஏடிஎம்கே யார் ஓட்டை எடுக்கிறாங்க, அவங்க ஓட்டை பிரிச்சுக்கிறாங்களா, எதிரில் ஓட்டை பிரிச்சுக்கிறாங்க. மெட்ராஸோ இல்லை டெல்டாவோ இந்த மாதிரி பகுதிகளில் திமுகவை வீக்கன் பண்ணி ஏடிஎம்கே தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறதுக்கு ஏதாவது வேலை பார்க்குறாங்களா என்ன? சவுத்தில் ஏடிஎம்கே இழக்கக்கூடிய வாக்குகளை திருப்பியும் பல தலைவர்களை ஒன்று சேர்த்துக்கிட்டு அந்த வாக்குகளை மீட்டெடுக்க போகிறாங்களா? அது பெற முடியுமா சார்? ஏன்னா ஓபிஎஸ் டிடிவி கம்ப்ளீட்டாக அவங்கள தான் அந்த மீட்டெடுக்கக்கூடிய தலைவர்களை மீட்டெடுக்கிறது தான். அவங்கள திருப்பி உள்ளே கொண்டு வந்து எல்லா கம்யூனிட்டிஸையும் அப்பீஸ் பண்ணி ஹாப்பியாக ஆக்கி வாங்க ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல போகிறாங்களா, இல்லைனா வேறு என்ன பண்ண போகிறாங்க? இதெல்லாம் தான் வந்து 2026 ஃபஸ்ட்டு வந்து என்ன மாதிரி கூட்டணிகள், இது பைபோலார் கான்டெஸ்டா மல்டி போலார் கான்டெஸ்டா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதுதான் பைபோலார்னா தேர் இஸ் அ கான்டெஸ்ட். மல்டி போலார்னா இன்னைக்கு நிலைமைக்கு இன்கம்பண்ட் மைட் ஸ்க்ரேப் த்ரூ அகேன். ஏன்னா வேணா கொஞ்சம் சீட்டு வேணால் இழக்க வேணும், ஏன்னா 5 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காங்கன்னு கொஞ்சம் சீட்டு வேணால் இழப்பாங்களோ என்னமோ. ஆனால் திருப்பி வரதுக்கான வாய்ப்பு இல்லை. பெருவாரியான வாக்குகளில் இன்னும் நிறைய சீட்டு கூட ஜெயிச்சு வந்துடலாம், தெரியாது. இது எல்லாமே அசம்ஷன் தாங்க. பைபோலாரா மல்டி போலாரா கான்டெஸ்ட். அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவிஷன் ஆஃப் சீட்ஸ், கூட்டணிக்குள்ளேயே யார் எந்த மாதிரி சீட்ஸு, அண்ட் பெரிய கட்சிகளான அதிமுகவும் திமுகவும் கூட்டணி கட்சிகளுக்கு இவ்வளோ தொகுதிகளை ஒதுக்கி தரும்போது தனியாக அவங்க சின்னத்தில் எத்தனை சீட்டில் நிற்க போகிறாங்க? என்னோட கேள்வியும் அதுதான். இப்போ இருக்கிற சினாரியோவில் இப்போ தேர்தல் நடந்தால் திமுக வந்து ஒரு பெரிய செல்வாக்கோட இருக்கும்னு அவங்க நம்புறாங்க. நாங்கள் நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்கோம்னு நம்புறாங்க. இப்போ கூட்டணிக்கு சீட்டுகள் பிரித்து கொடுக்கும்போது கடந்த வாட்டி இருந்த அதே ஈக்குவேஷனில் கொடுப்பாங்களா, இல்லை இந்த முறை உதயசூரியன் இன்னும் அதிக சின்னத்தில் நிற்கணும்? அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்க்கு பார்கெனிங் பவர் ஜாஸ்தி தான் ஆகும். ஆயிருக்கா? இந்த இன்னமும் கூட ஆகும். ஓகே, கரெக்டுங்களா? 2-3 சினாரியோ எடுத்துக்கோங்க. எதிர்க எல்லாம் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா திமுக வந்து அவங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு நாங்கள் கொடுக்குற சீட்டை வாங்கிக்கோங்க, நாங்கள் நிறைய சீட் நிற்க போகிறோம்னு சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஜாஸ்தி. ஓகே, எதிரில் எல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னா திமுக வந்து இறங்கி வருவாங்க. கொஞ்சம் வந்து தே ஹாவ் டு கோஆப்ரேட் வித் தேர் பார்ட்னர்ஸ், இல்லைங்களா? சரி, நீங்கள் அண்ட் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி மற்றவங்களுக்கு கொடுக்கணும். எப்படி ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் 150 சீட்டாவது ரெட்டலையும் சூரியனும் நிற்கணும்னு எய்ம் பண்ணுவாங்க.
நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. இதுல திமுக என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏடிஎம்கே பிளஸ் விஜய் சேர்ந்தா அப்போ விஜய்க்கு எத்தனை சீட்டு? இல்ல அதுதான், இதெல்லாம் நம்ம சும்மா பேசிக்கிறது. இந்த காம்பினேஷன்லாம் எப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. கூட்டணி ஆட்சிக்கு தயாரா? ரெட்டலை தலைமையும் உதயசூரியன் தலைமையும் கூட்டணி ஆட்சிக்கெலாம் தயாராகிடுவாங்களா? சீட்டுகள் மெஜாரிட்டியை விட குறையும் போது கூட்டணி கட்சியோடைய சீட்ஸை வச்சு ஆட்சி அமைக்கும் போதே கூட அவங்கள ஆட்சியிலலாம் சேர்த்துக்கல. ஸோ தட் இஸ் சம்திங் விச் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் ஹஸ் பீன் வெரி கிளியர். அது டிஎம்கே ஆட்சியாக இருக்கும், ஏடிஎம்கே ஆட்சியாக இருக்கும். கூட்டணி கட்சிகள் பலத்தோட ஆட்சி அமைத்தாலுமே கூட அது வந்து இந்த 2 திராவிட கட்சிகளோட ஆட்சியாக தான். அது மாறுமா மாறாதாங்கிற தேர்தலாக தான் 2026 இருக்கும். இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற கான்ஸ்டுவன்சியில் இப்போ திமுக நிறைய விஷயங்களை ஜெயிச்சிருக்காங்க. இதில் ஏதாவது முக்கியமான சில கான்ஸ்டுவன்சி இந்த முறை வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் 26ல்? ரொம்ப ஏர்லி ட்ரெண்ட். ரொம்ப 1 வருஷம் இருக்கே. ஓகே, நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்க. திரு விஜய் வந்து தேர்தலில் நிற்பாரா இல்லையா தெரியாது. ஒருவேளை அவர் நிற்கிறாரு வச்சுக்கோங்க, அவர் நிற்கும் போது அவருக்கு எதிர்க்க யாரை போட போறாங்க, இந்த மாதிரிலாம் நம்ம பார்ப்போம். விஜய் எங்க நிக்க வாய்ப்பு இருக்கு? ஏதாவது கோஸ்ட் நார்த் எங்கேயாவது செலக்ட் பண்ணி தான் நிப்பாரு. தெரியாது, இல்ல ஒரு கெஸ் தான். நம்ம சும்மா நீங்களும் நானும் பேசிக்கலாம். அவங்க அப்பா பூர்வீகம் கோஸ்டல் யூத் இதெல்லாம் யோசிச்சு பார்ப்போம். ஏதாவது கோஸ்டில் ஏதாவது எடுப்பாங்களோ என்னமோ, நார்த்தில் ஏதாவது எடுப்பாங்களோ இல்லை. கண்டிப்பாக ஏதாவது ஒரு 2-3 சீட்ஸ் அவங்க செலக்ட் பண்ணி அதுக்கான ஒர்க்கெல்லாம் ஒருவேளை அவர் நிற்கிறாருன்னா பண்ணுவாங்களா இருக்கும். எஸ். இப்போ பிஜேபி எங்கே போகும்? பிஜேபி கூட்டணியில் போகுமா? திரு அண்ணாமலை வந்து என்ன பண்ணுவார்? டாக்டர் அன்புமணி என்ன பண்ணுவாங்க? இவங்க இத்தனை சார் நம்ம வந்து நம்ம எனர்ஜியை வந்து திரு விஜய் ஆஸ் அ பொலிட்டிக்கல் லீடர் மேலேயே ஃபுல்லாக போட்டுக்கிட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன். இவங்கள மாதிரி ஆட்கள் எல்லாருமே இழுத்து கொண்டு வர ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களும் பாக்கெட்ஸில் வந்து ஏதோ பெருசாக பண்ணப்பா. திரு சீமான் என்ன பண்ணுவார்? அவருடைய அரசியல் ட்ராக்கே வந்து நிறைய மாற்றம் பார்த்துருக்கு ரீசன்ட் பாஸ்டில். இப்போ அதுக்கான இம்பேக்ட் என்னவாக இருக்கும்? இன்றைக்கி ஈரோடு பை எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா டிஎம்கே விசஸ் என்டிகே தான் இல்லைங்களா? ஸோ அதில் இவர் எவ்வளோ ஓட்டு எடுக்கிறாரு, ஏடிஎம்கேலாம் இல்லாமல் அதெல்லாம் பார்க்கணும். தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் ஹேஸ் வெரி எக்ஸைட்டிங் டேஸ் அஹெட். அதில் வந்து ஒரு ஹெட்லைன் கிராபராக திரு விஜய் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கார். பட் பியாண்ட் த ஹெட்லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் மேட்டரில் இன்னும் நிறைய பேர் இருக்கு, வாய்ப்புகள் இருக்குது. தமிழ்நாடு அரசியல் வந்து இன்றைக்கி ஒரு அவியல். ஓகே, அதில் நீங்கள் எந்த வெஜிடபிளை பிக் பண்ணுறீங்கிறது உங்கள் கீழே தான். ஓகே சார், இன்னைக்கு தேர்தல் நடக்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டோட பெல்வெதர் கான்ஸ்டுவன்சினா என்னென்னலாம் சொல்லி? பெல்வெதர் இன்னைக்கு நம்ம சொல்லவே முடியாது. ரொம்ப சிம்பிள். ஒரு பெல்வெதர்னா என்னென்னா ட்ரெண்ட் செட்டிங் சீட்ஸ்ன்னு பார்ப்போம். 2026 எலெக்ஷன்ஸ்க்கான பெல்வெதர் நம்ம எடுக்கும்போது எப்படி எடுப்போம்னு வேணால் சொல்கிறேன். ஓட்டிங் ட்ரெண்டு இப்போ இருக்கக்கூடிய மைண்ட் செட்டில் இந்த சீட்டோடைய ஹியூமன் ப்ரிஃபரன்சஸ் டுவர்ட்ஸ் எலக்ட்ரேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த சீட் அண்ட் சுற்றி இருக்கிற சீட்ஸில் இந்த சீட்டோட இம்பேக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒட்டஞ்சத்திரம் இருக்குது வச்சுக்கோங்க. ஒட்டஞ்சத்திரத்துக்கு பழனி, கொடைக்கானல், இங்கே வேடசந்தூர் எல்லா பக்கத்தில், அரவங்குறிச்சி எல்லா பக்கத்துலேருந்து ஆட்கள் வந்துட்டு போகிறாங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒட்டஞ்சத்திரத்தில் ஓட்டு போட மாட்டாங்க. ஒட்டஞ்சத்திரத்தில் நேரட்டிவ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒட்டஞ்சத்திரம் வந்து இந்த எல்லா ஊர்களுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷனாக நீங்கள் எடுத்து பார்க்கும்போது வேடசந்தூர் ஆள்கிட்டையும் பேசலாம், அரவங்குறிச்சி ஆள்கிட்டையும் பேசலாம், கொடைக்கானல் பேசலாம், பழனி பேசலாம், இவங்க எல்லாருக்கிட்டையும் பேசுகிறோம். இவங்க எல்லாம் பேசும்போது ஒட்டஞ்சத்திரம் வில் பி அ டிப்ஸ்டிக் மாதிரி உங்களுக்கு. அப்போ அதை தாண்டி அந்த சீட்டில் இருக்கிற கேண்டிடேட்டு அவர் ரொம்ப சீனியர் பொலிட்டீஷியன், இவர் எதிர்த்து நிற்கிறவங்க எப்படி, இங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு கிழங்கு தான் மேட்டர். போன வாட்டிலாம் இங்கே அந்த கிழங்கு வந்து இங்கே ஏற்றுமதி பண்ணால் இப்படி ஓட்டு விழாது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த சீட்டில் என்ன நடந்தாலும் இங்கே ஜெயிக்கிறவங்க அடுத்தது ஆட்சிக்கு வருவாங்க, இல்லை இந்த சீட்டில் தோக்குறவங்க வந்து தேர் கோன் டு லூஸ் இஃப் தேர் இன் பவர். ஏன்னா இங்கேயே நீ ஜெயிக்கலன்னா நீ எப்படி மற்ற இடத்துல ஜெயிப்ப? இங்கேயே நீ ஜெயிச்சிட்டின்னா நீ இன்னும் கொஞ்சம் இடத்துல கூட ஜெயிச்சிருவேன். இதுதான் பெல்வெதர். இப்போ இது தேசிய அளவுக்கு நம்ம பொருத்த முடியுமா? இப்போ மோடி ஆட்சிக்கு வந்திருக்காருன்னா தேசிய அளவில் என்னென்னலாம் பெல்வெதர் சீட்ஸாக இருந்திருக்கு? இல்லை, நிறைய இருக்கே. இப்போ அதுதான் நான் சொன்னேன்ல, இந்த கட்சி இந்த சீட்லயே ஜெயிக்குது அப்படின்னா அப்போ இந்த பகுதிகளெல்லாம் இந்த மைண்ட் செட். முக்கியமான சீட் ஏதாவது எக்ஸாம்பிள்? ஒடிசால நீங்க பாக்குறீங்க, ஒடிசால பிஜேபி வந்து 20 சீட் இஃப் ஐ எம் நாட் ராங் ஜெயிச்சு வந்துட்டாங்க. ஓகேங்களா? பிஜேடி தான் காங்கிரஸே இல்லாத மாதிரி பண்ணிடுறாங்கன்ற மாதிரி ஒரு பார்க்குறோம். ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது ஒடிசாவில் சில பெல்வெதர் சீட்ஸ் இருந்தது, யூபியில் பெல்வெதர் சீட்ஸ். சமாஜ்வாதி பார்ட்டி வந்து ராம் மந்திர் கட்டினதுக்கப்புறம் பிஜேபியை டிஃபீட் பண்ணி இந்த சீட்டில் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னா அப்போ சம்திங் இஸ் ராங். பிஜேபிக்கு ஃபேவரபுளாக இல்லை. இந்த 37-38 சீட்டில் வந்து சமாஜ்வாதி பார்ட்டி ஜெயிச்சதுக்கு பெல்வெதராக நிறைய சீட்ஸ் உண்டு. அயோத்தியா, அந்த ஃபேஸாபாத், தட்ஸ் வாஸ் அ சீட் வேர்
லைக் ஆக்சுவலி இஃப் யூ சா சமாஜ்வாதி பார்ட்டிஸ் கேண்டிடேட் ஒன்லி ஒன். அவங்க ஜெயிக்கும் போது தட் பிகம்ஸ் அ சிம்பிள் இண்டிகேட்டர் தட் இட் வாஸ் நாட் ஆல் தட் ரோசி ஃபார் அ சர்டன் காம்பினேஷன். ஸோ இதுதான் அதனுடைய இந்த சீட்லேயே நீ ஜெயிச்சிட்டேன்னா நீ இன்னும் நிறைய இடத்துல ஜெயிப்ப. இங்கே நீ தோக்குறேன்னா நீ ஆட்சிக்கு வர முடியாது. ஓகே, இதுதான் வெல்வதற்கான. இப்போ 2024 தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஏதாவது சீட்டுகள் நீங்க இங்கே வந்து நீங்க பாத்தீங்கன்னா யூனி டைரக்ஷனலா போச்சு இல்ல. ஓகே, ஆமா. இங்க ஒரு போட்டிலாம் இருந்து அதான் இவங்க சேர்ந்து இருந்து அவங்க அப்படி இருந்திருந்தா நம்ம பார்த்துருக்கலாம், நல்லாவே பார்த்துருக்கலாம். ரொம்ப டஃப்பா கரூரை வந்து ஒரு காம்பினேஷனா வச்சிருந்தா. ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்து இருந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி போட்டி போட்டிருந்தா கரூரை பெல்வெதரா வைக்கலாம். வச்சுட்டு எப்படி போகும் என்ன போகும் அந்த மாதிரி. ஸோ பல விஷயங்கள் பேசியிருக்கீங்க சார். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் சைட் விசிட்டே ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.